விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. முதல்வர் விஜய் தலைமையில் காவல் அதிகாரிகள், ஆட்சியர்கள் 2வது நாள் மாநாடு. காலையில் காவல் அதிகாரிகளுடனும் மாலையில் ஆட்சியர்களுடனும் ஆலோசனை. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கரும் MR விஜயபாஸ்கரும் சனிக்கிழமை தாவேகாவில் இணைய முடிவு. MLA பதவியை ராஜினாமா செய்த நிலையில் முதல்வர் முன்னிலையில் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். தீய சக்தி திமுகவுடன் அதிமுக எப்படி கைகோக்க முடியும்? தொண்டர்களின் உணர்வுகளை துச்சமாக மதித்து K. பழனிசாமி எடுத்த முடிவே கட்சி அழிவுக்கு காரணம் என MR விஜயபாஸ்கர் அறிக்கை. அதிமுகவில் மேலும் சில MLAக்கள் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். ஏற்கனவே மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா தாவேகாவில் ஐக்கியம். பன்னிரண்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த முதல்வர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கடும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் முதல்வர் விஜய் அரசியல் அலங்கோலத்தை அரங்கேற்றி வருவதாகவும் விமர்சனம். பெரும்பான்மை பலம் கிடைக்கிற வழியிலே இன்னும் 12 சட்டசபை தொகுதிகளுக்கு மொத்தமாக இடைத்தேர்தல் நடத்த மாண்புமிகு தாவேகா தலைமையில விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதுவரை இந்த அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலி கூத்துகள் இந்த தமிழ்நாட்டிலே அரங்கேற்றம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். MLAக்கள் விலகல் அதிமுகவில் முக்கிய பிரச்சனையாக இருப்பதாக திருமாவளவன் கருத்து. ராஜினாமா தொடர்பாக பதவி விலகியவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் பேட்டி. 6 பேர் இதுவரையில் அதிமுகவில் இருந்து பதவி விலகி இருக்கிறார்கள் என்றால் இது அதிமுகவுக்குள் நிகழ்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, ரொம்ப சீரியஸா விவாதிக்க வேண்டிய ஒன்று. எனவே இந்த கேள்விகளை நீங்கள் அதிமுகவினரிடம் வெளிப்படையாக கேட்க வேண்டும். அவர்கள்தான் நாட்டு மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறுமின்றி தாவேகா ஆட்சி தொடரும் என்று VCK தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை. நாளை நடைபெறவுள்ள தாவேகா கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் VCK MPக்கள், MLAக்கள் பங்கேற்பார்கள் என்றும் அறிவிப்பு. 5 ஆண்டுகள் வரையில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதே இடதுசாரிகளின் விருப்பம் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொண்டிருக்கிறது. தேநீர் விருந்துங்கிற அடிப்படையில் தான் அழைச்சிருக்கிறாங்க. இப்போ எங்கள் கட்சியில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளார். அதிமுக MLA MR விஜயபாஸ்கர் ராஜினாமாவை தொடர்ந்து கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிப்பு. அடுத்த 6 மாதங்களில் 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்ப்பு. திமுக அதிமுக கூட்டணி பேச்சு உண்மை. திமுக ஆதரவுடன் எடப்பாடி முதல்வர் என்று ஸ்டாலினே என்னிடம் பேசினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் புதிய தலைமுறை ஆசிரியர் சமசிற்கு பிரத்யேக பேட்டி. தாவேகாவில் இப்போ லீடு மந்திரியாக இருக்கிற பல பேரும் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறோம். அறிவாலயத்துக்கு என்ன சார் பண்ணுறது, ஒரே பிரச்சனை பெருசாக வந்துகிட்ருக்கு. அப்போ தான் சொன்னார், ADMKவுடைய எடப்பாடி CM ஆக்கிறதுக்கு திமுக யோசனை பண்ணுறதாக பேசப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதை வேறு ஸ்டாலினே சொல்கிறாரு. என்ன சொல்ல முடியும்? முதல் நாள் எடப்பாடி முதல்வர் என்றார்கள், மறுநாள் திருமாவளவன் முதல்வர் என்றார்கள். மக்கள் இதை எப்படி சார் ஏற்பார்கள் என்று கேட்டேன். 2026 தேர்தல் முடிவு வந்த அடுத்தடுத்த நாட்களின் பின் கதைகளை சொல்கிறார் காதர் மொஹிதீன். 2ஆம் நாள்
ப்ரெஷர் ஓவராக வந்தோடனே திரும்ப போகிறோம். திரும்ப போனால் அடுத்த நாள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, திரும்ப அவனை சிஎமாக்கலான்னு ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னாங்க. இது சொன்ன உடனே நான் கேட்டேன், ஏங்க அவர் எம்எல்ஏ இல்லையே சார் அப்படின்னு சொன்ன உடனே 6 மாதத்தில் எம்எல்ஏ ஆயிக்கலாங்கிறாங்க அப்படின்னா. அப்படி சொன்ன உடனே நான் முதல் நாள் ஒன்றும் நான் பேசலை. 2ஆம் நாள் சொன்ன உடனே இதை யார் சார் ஏற்றுக்குருவா, இதை ஏற்றுக்கிறத எப்படி ஏற்றுக்குருவாங்க, அதுக்கு மேலே நான் ஒன்றும் பேசலை. முஸ்லிம் சமூகத்தின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் கட்சி முஸ்லிம் லீக். பாஜகவின் மறைமுக ஆட்சியை நாங்கள் எப்படி ஏற்க முடியும்? முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொஹிதீனுடைய முழு பேட்டி இன்று இரவு 9:10 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. முஸ்லீம் லீக்ங்கிறது சமுதாயத்துடைய கருத்தை பிரதிபலிக்கிற கட்சி. சமுதாயத்துடைய ஒட்டுமொத்தமான கருத்து என்னங்கிறத பிரதிபலிக்கிற கட்சி இது. சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இப்படி சொல்கிறாங்க, இதுக்கு பிறகு நம்ம சரி வராது அப்படின்னு சொன்னால் எங்கள் மேல்மட்ட குழுவை கூப்பிட்டு முடிவெடுத்து நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னு அறிவித்தோம். இதை பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டிக்கு தெரிவித்தோம். அவங்களும் ஓகே சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் மந்திரி சபையில் சேர்ற போது ஸ்டாலின்கிட்ட பேசி இது மாதிரி முடிவு எடுக்கிறேன்னு சொன்னோடனே நன்றிண்ணே வாழ்த்துண்ணே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம், அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? பாஜக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க திமுகவும் அதிமுகவும் இன்று வரை தொடர்ந்து முயற்சி. புதிய தலைமுறைக்கு காதர் மொஹிதீன் அளித்த நேர்காணலை குறிப்பிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. காதர் மொஹிதீன் அவர்களுடைய பேட்டி பார்க்க முடிஞ்சது. அதாவது அதிமுகவும் திமுகவும் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். இதை நாங்கள் கடந்த 1 மாசமா சொல்லிட்டு வரோம். மறைமுகமாக பாரதிய ஜனதா பின்னாடி அதை ஆபரேட் பண்றாங்க நான் சொன்னோம். அதுதான் இன்னைக்கு ஐயா காதர் மொஹிதீன் அவர்கள் வெளிப்படையாக இன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது சில நிமிடங்கள் பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாட்டில் இனி கூட்டணி ஆட்சிதான் தொடரும். அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக மற்ற கட்சியினர் மற்ற கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சியினரே தயாராக இல்லை. அதனால இந்த கூட்டணி எங்களுடன் சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க ஒன்றாக இருந்தால். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இவர்கள் செய்த ஒரு விஷயத்தால் இனிமேல் தமிழகத்தில் என்றைக்குமே கூட்டணி ஆட்சி தான் என்பது உறுதியாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் வெளியே வந்திருக்கிறது. கண்டிப்பாக தமிழக மக்களும் இதை நன்றாக புரிந்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸில் ஒரே அணிதான் உள்ளது. அது ராகுல் தலைமையிலான அணி. 2 அமைச்சர்களும் கட்சியின் 2 கண்கள் போல என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விளக்கம். ஒரு அணியும் கிடையாது, ஒரே ஒரு அணி ராகுல் காந்தியோட அணி மட்டும்தான் காங்கிரஸ்ல. அதனால எங்களை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு அணி தான், ஒரே ஒரு டீம் தான், அது ராகுல் காந்தி டீம் தான். 2 அமைச்சர்கள் இருக்காங்க, இருண்ட கண்ணு மாதிரி 2 அமைச்சர்கள் இருக்காங்க. 2 அமைச்சர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய பெயரையும் மரியாதையும் காப்பாற்றுவார்கள். ஆட்சியில் பங்கு வகித்தாலும் மக்கள் பிரச்சனைகளை அரசிடம் கொண்டு செல்வோம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் உறுதி. எங்களை பொறுத்த மட்டும் ஆட்சியில பங்கு பெறுறோம். அமைச்சர்கள் எங்க அமைச்சர்கள் 2 பேர் இருக்காங்க. மக்கள் பிரச்சனைகளை எப்படி ஆட்சியினுடைய கவனத்திற்கு கொண்டு வரும். நான் கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால கட்சியினுடைய தலைவரா என்ன பிரச்சனைகளை எடுத்து சொல்லணுமோ அதை எடுத்து சொல்லுவோம். அமைச்சர்கள் தமிழகத்தில் எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம் என்று கூறிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், தோற்றவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் என்று மாணிக்கம் தாக்கூர் பதில். தோற்றம்னாவே இப்படித்தான் பேசுவோம் நம்ம. அதனால அது ஒரு சிண்ட்ரோம். அதனால அந்த சிண்ட்ரத்தை நீங்க தயவுசெய்து குறையா பார்க்காதீங்க. தேர்தல் வரும். 3 மாசத்துல தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும். 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரும். 3 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும். ஆனா ஜெயிக்க போறது இந்த கூட்டணியா இருக்க போகுது. மு க ஸ்டாலின் தாயார் தயாளு அம்மாளுக்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை.
மருத்துவர்களிடம் சிகிச்சை தொடர்பாக கேட்டறிந்தார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீதான வழக்கை திரும்ப பெற்றார் TR பாலு. 2023 அண்ணாமலை வெளியிட்ட DMK ஃபைல்ஸை தொடர்ந்து அண்ணாமலை மீதான அவதூறு வழக்கு திரும்ப பெறப்பட்டது. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடவில்லை என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் விளக்கம். அதே சமயம் வேறு எங்கும் போட்டியிட மாட்டேன் என்றும் கூறவில்லை என வீடியோ வெளியீடு. திருச்சி தொகுதியில் விஜய் சார் யார் நிற்க வைக்கிறாங்களோ யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் சார் முகத்துக்கு தானே ஓட்டு விடுது. ஸோ அந்த இடத்துல போய் நிற்கிறதுன்றது அது தர்மமே இல்லைல்ல. திருச்சி கிழக்கில் தான் நிற்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன். வேற எங்கேயும் நிற்கலன்னு சொல்லல. நிற்போம். திருத்தணியில் அரசு பள்ளியில் முதல்வர் விஜய் படத்துடன் இனிப்பு வழங்கி ரீல்ஸ் வெளியிட்ட தாவேகாவினர். அத்துமீறலை தடுக்க தாவேகா தலைமை நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. விருதுநகர் தாவேகா ஒன்றிய செயலர் முத்துவேல் 3 மாதங்கள் கட்சியிலிருந்து நீக்கம். போலியோ சொட்டு மருந்து கொடுத்து ரீல்ஸ் எடுத்த நிலையில் தாவேகா நடவடிக்கை. TNPSC குரூப் 1 தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடக்கம். ஜூலை 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். கிரிவலம் முடித்து திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள். ஒருவரையொருவர் முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏறிய பக்தர்கள். சென்னை எழும்பூரில் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஆர்ப்பாட்டம். அணைகள் வறண்டு விட்டதால் செய்வதறியாது தவிப்பதாக கண்ணீர் விடும் விவசாயிகள். கர்நாடக மாநிலம் மங்களூரு கடல் பகுதியில் தத்தளித்த 6 மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. சீரும் அலைகளுக்கிடையே உடைந்த படகில் தவித்தவர்களை மீட்ட கடலோர காவல்படை. சென்னை அடையாறில் பேரிகார்டை இழுத்தபடி அச்சுறுத்தும் வகையில் பைக் பயணம். பள்ளி மாணவர்கள் 5 பேர் மற்றும் கல்லூரி மாணவரை கைது செய்தது காவல்துறை. தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்த நிலையில் பிற்பகலில் 1360 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 1,05,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை காலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்த நிலையில் மதியம் அதே அளவு அதிகரிப்பு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கு விற்பனை. வட தமிழகத்திலிருந்து குமரிக்கடல் பகுதி வரை காற்றழுத்த தாழ்வு பாதை. ஜூலை 5ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு. கோவை மாவட்ட மலைப்பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யும் என்றும் கணிப்பு. இமாச்சல பிரதேசத்தின் லாகூல் மற்றும் ஸ்பிதி மாவட்டத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு. சுமார் 12 கிராமங்கள் முற்றிலுமாக துண்டிப்பு. மணாலி லே நெடுஞ்சாலை மூடல்.
அருணாச்சல பிரதேசத்தில் பலத்த மழை காரணமாக அடித்துச் செல்லப்பட்ட சாலைகளும் பாலங்களும். 12 மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கானா நாட்டில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் நகரங்கள். நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வதால் கட்டடங்களின் கூரைகளில் தஞ்சமடைந்துள்ள மக்கள். மெக்சிகோவின் பியூப்லா நகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் வரலாறு காணாத திடீர் வெள்ளப்பெருக்கு. வெள்ளக்காடாக மாறிய சாலைகள், தண்ணீரில் மூழ்கிய வாகனங்கள். ஐரோப்பிய நாடுகளை சுட்டெரிக்கும் வெப்ப அலையால் மக்கள் பாதிப்பு. வீடுகளில் அனல் கொதிப்பதால் நீர்நிலைகள் மற்றும் பூங்காக்களில் தஞ்சமடையும் மக்கள். பிலிப்பீன்ஸ் தால் எரிமலையில் திடீர் வெடிப்பு. 1200 மீட்டர் உயரத்திற்கு எழும்பிய கரும்புகை மற்றும் எரிமலை சாம்பல். எண்ணெய் விலை குறைந்ததன் எதிரொலி. இலங்கையில் பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 20 முதல் 25 ரூபாய் வரை குறைப்பு. அமெரிக்காவில் பெட்ரோல் விலையை உடனே குறைக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு அதிபர் டிரம்ப் அறிவுறுத்தல். குறைக்காவிட்டால் பெரும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஜெர்மனியை வீழ்த்தி கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது பராகுவே. நாடெங்கும் மக்கள் உற்சாக கொண்டாட்டம். தேசிய விடுமுறை அறிவித்தார் அதிபர் சாண்டியாகோ பெனா. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது மொராக்கோ. விறுவிறுப்பான போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் நெதர்லாந்தை வீழ்த்தியது. உலகக்கோப்பை நாக் அவுட் போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணி த்ரில் வெற்றி. தொடரிலிருந்து வெளியேறியது ஜப்பான் அணி. கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறிய பிரேசில் அணி. நாடெங்கும் உற்சாகத்தில் திளைக்கும் மக்கள். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.